ஆன்மீக துளிகள். சரபேஸ்வரர் எனும் சிவரூபம். இவர் 64 சிவ உருவ திருவேணிகளில் ஒன்றாக வணங்கப்படும் வடிவமாகும். உத்திரகாமிகாகமம் இந்த வடிவத்தினை ஆகாச பைரவ என்று கூறுகிறது. காஞ்சி புராணம் இவர் வீரபத்ரரின் வடிவம் என்கிறது. சரபேஸ்வரர் 8 கால்களும் 2 முகங்களும் 4 கைகளும் மிக கூரிய நகங்களும் உடலின் இரு புறங்களில் இறக்கைகளும் சிங்கத்தினை போல நீண்ட வாலும் கருடனை போல மூக்கும் யானையை போன்ற கண்களும் கோர பற்களும் யாழிகை போன்ற உருவமும் உடையவர். சரபேஸ்வரருக்கு சரபம், நடுக்கன் தீர்த்த பெருமான், சிம்மக்கன் மூர்த்தி, சிம்ஹாரி, நரசிம்ம சம்ஹாரர் என்ற பெயர்களும் உண்டு. மகாவிஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தின் உக்கிரத்தை தணிக்க அவரை விட உக்கிரமாக வெளிப்பட்ட ஈசனின் வடிவமே ஸ்ரீ சரபேஸ்வரர். சரபேஸ்வரனே போற்றி. ஓம் பக்ஷிராஜனே போற்றி. ஓம் சிவனாரின் வடிவமே, சிந்தையில் வாழ்பவனே, சேவிப்போம் உன்னுடைய செங்கமலத் திருவடிகள். சரபேஷன் என்னும் திருநாமத்தை உடையவனே, சரணடைந்தோம் உன்னுடைய சன்னதியில் பணிவுடனே. மகாவிஷ்ணு பிரகலாதனை காப்பாற்றி இரணியனை அழிக்க நரசிம்ம அவதாரம் எடுத்தார். மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட நரசிம்மர் மிகுந்த ஆவேசத்துடன் தூணை பிளந்து கொண்டு வந்து இரணியன் உடலை கிழித்து அவன் குடலை மாலையாக போட்டு அவன் ரத்தத்தை குடித்து அவனை வதம் செய்கிறார். இரணியனை கொன்ற பிறகும் நரசிம்மருக்கு கோபமும் உக்கிரமும் தணியவில்லை. அரக்கனின் ரத்தம் குடித்ததால் ஆவேசம் கொண்டு அதிபயங்கர உக்கிர மூர்த்தியாய் திரிகிறார். இதை கண்டு அஞ்சி நடுங்கிய தேவர்களும் முனிவர்களும் நரசிம்மரின் உக்கிரத்தை தணித்து தங்களை காக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். அவர்களை காக்க சிவபெருமான் எடுத்த வடிவமே சரபேஸ்வர அவதாரமாகும். நரசிம்மம் என்பது மனிதன், சிம்மம் என இரண்டும் கலந்த ஒரு உருவம். சரமம் என்பது மனிதன், யாழி, பட்சி என மூன்றும் கலந்த ஒரு உருவம். காஞ்சி புராணத்தின்படி சிவபெருமான் நரசிம்மரை அடக்க வீரபத்ரரை அனுப்புகிறார். ஆனால் வீரபத்ரரால் நரசிம்மரை அடக்க முடியவில்லை. அவரால் நரசிம்மரை நெருங்க கூட முடியவில்லை. நரசிம்மரின் உக்கிரமோ பன்மடங்கு கூடிக்கொண்டே போனது. அதனால் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்த வீரபத்ரர் சிவனை நினைத்து வேண்டினார். அந்த கணமே சிவனிடம் இருந்து ஒரு ஜோதி பிழம்பு வீரபத்ரர் மீது பாய்ந்து தழுவ அவர் உருவமே சரபேஸ்வரராக மாறியது. தலை சரப உருவம், அதாவது பயங்கர பட்சியும் யாழியும் கலந்த உருவம். கழுத்து முதல் இடுப்பு வரை சரபேஸ்வரர் போன்ற அம்சம். சூரினி துர்கா மற்றும் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியரின் அம்சமாக 2 இறக்கைகள். சந்திரன், சூரியன் மற்றும் அக்னி என 3 கண்கள். மழு, மான், சர்ப்பம், தீ ஆகியவற்றை தாங்கிய 4 கரங்கள். வஜ்ர நகங்களுடன் கூடிய சிங்கத்தின் கால்களை போன்ற 8 கால்கள் மற்றும் சிங்கத்தின் வால் என்று பயங்கரமாக பட்சியும் மிருகமும் மனித உருவமும் கலந்த அவதாரமாக சரபேஸ்வரர் தோன்றினார். நரசிம்மர் அலங்காரத்துடன் அலைந்து உலகை நடுங்கச் செய்த பொழுது அவரை அடக்க சரபேஸ்வரர் நரசிம்மரை விட அதிக ஆங்காரத்துடன் சப்தமிட்டாராம். அந்த சப்தம் கேட்டு நரசிம்மம் ஒடுங்கியது. பிறகு சரபேஸ்வரர் தன் 2 பெரிய இறக்கைகளால் அவரை அரவணைத்து ஆசுவாசப்படுத்தவே நரசிம்மர் சாந்தமும் அமைதியும் கொண்டார் என்கிறது புராணம். நரசிம்மத்தை அடக்க உதவிய பிரத்யங்கரா என்பவள் அதர்வண பத்ரகாளியாவார். இந்த காளியும் சூலினி துர்கையுமே அவரின் 2 பெரிய இறக்கைகள். இந்த இறக்கைகளை கொண்டு சண்டமாருதம் போல அதிவேகத்துடன் பறந்து எல்லா பகைவர்களையும் அழிக்கும் திறமை படைத்தவர் என்பதால் பட்சிகளின் அரசனாக சாலுவேஷன் என்ற திருநாமமும் இவருக்கு உண்டு. அரக்கனின் ரத்தம் குடித்ததால் தான் நரசிம்மர் சித்தம் கலங்கி உக்கிரமானார். அதனால் சரபமாகிய சரபேஸ்வரர் நரசிம்மரை தூக்கி கொண்டு வானில் பறந்து சென்று அவர் உடலை கிழித்தார். அரக்கனின் ரத்தம் சிதறி காற்றில் கரைந்தது. அரக்கனின் ரத்தம் வெளியேறியதால் நரசிம்மர் சாந்தமானார் என்றும் கூறப்படுகிறது. பல சிவாலயங்களில்
சரபேஸ்வரருக்கு சந்நிதிகள் அமைந்திருக்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவிலில் சரபமூர்த்திக்கென்று தனி சன்னதி உள்ளது. இங்குள்ள மூலவர் கம்பகரேஸ்வரர் ஆவார். இத்தலம் சரபேஸ்வரர் அவதார தலமாக கருதப்படுவதால் இங்கு தனி சன்னதியில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் சரபேஸ்வரரே முதன்மை மூர்த்தியாக உள்ளார். கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள துக்காட்சி ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்திலும் சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள குறுங்காலீஸ்வரர் கோவிலிலும் சரபேஸ்வரருக்கு சந்நிதிகள் உள்ளன. குறுங்காலீஸ்வரர் கோவிலில் சரபேஸ்வரர் வழிபாடு ஒவ்வொரு ஞாயிறு அன்றும் மிகச் சிறப்பாக நடத்தப்படுகிறது. சரபர் தனது கையில் மான், மழு, சர்ப்பம், தீ இவற்றை வைத்திருக்கிறார். நான் எனும் அகந்தையை அழித்து சத்துவ குணம் கொண்ட மனதை ஒருநிலைப்படுத்தி குண்டலினி சக்தியை எழுப்பி ஆத்ம ஞானம் பெற வேண்டும் என்பதையே இந்த வடிவமைப்பு விளக்குகிறது. வியாசர் இந்த மூர்த்தியை பரிகாரமற்ற துன்பத்திற்கும் நோய்களுக்கும் விஷபயம் மற்றும் பூத பிரேத உபாதைகள் ஆகியவற்றுக்கும் வணங்கலாம் என்று கூறுகிறார். கொடிய பகைவரை அழித்து தீராத இன்னல்களை தீர்த்து சரணடைந்தவருக்கு அபயம் அளிக்கும் தெய்வம் சரபமூர்த்தி என்று வேதங்கள் போற்றுகின்றன. ஒரு பிரதோஷ நேரத்தில்தான் சிவபெருமான் ஸ்ரீ சரபேஸ்வரராக அவதாரம் எடுத்து நரசிம்மரின் உக்கிரத்தை தணியச் செய்தார் என்பதால் பிரதோஷ நேரத்தின் போது சரபேஸ்வரரை வழிபட்டால் அதிக பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். நித்திய பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை ஸ்ரீ சரபேஸ்வரரை வணங்கலாம். அதுவும் ஞாயிறு அன்று ராகு கால வேளையான மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை வழிபடுவது மிகச் சிறப்பான பலன்களை தரும். சரபேஸ்வரர் வடிவத்தில் சிவன், விஷ்ணு, காளி, துர்கை என 4 தெய்வங்களும் ஒரு சேர இருப்பதால் அவரை வணங்கும் போது 4 தெய்வங்களின் அருளையும் ஒன்றாய் பெற்று துன்பங்கள் நீங்கி நல்வாழ்வு அடையலாம். ஆன்மீக துளிகள். சரபேஸ்வரர் எனும் சிவரூபம்.